வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீது. குற்றப்பத்திரிகையை 9 பிரதான குற்றச்சாட்டுகளை வைத்து பாரதிய ஜனதா தாக்கல் செய்திருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையை அடுத்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கும் பொழுது முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கும். இந்த நிலையில தான் இந்த குற்றச்சாட்டுகளோடு இந்த குற்றப்பத்திரிகையானது பாரதிய ஜனதாவால் தாக்கல் செய்திருக்கிறது. இதுல சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரிதானா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, குற்றப்பத்திரிகை குற்றச்சாட்டு இதெல்லாம் சரி, பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கை எங்க என்ற கேள்வியும் எழுகிறது. இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்க விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். டெல்லியில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர்கள் ரவிசங்கர் பிரசாத், நிர்மலா சீதாராமன், துணைத் தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி ஆகியோர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக 9 பகுதிகளை கொண்ட குற்றப்பத்திரிகையை வெளியிட்டனர். அந்த அறிக்கையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 10,000 கோடிக்கு மேற்பட்ட 21 ஊழல்களை செய்துள்ளதாகவும், வெளியுறவு கொள்கை, தேசிய பாதுகாப்பில் தோல்வியடைந்து விட்டதாகவும், இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் நீளும் அந்த அறிக்கை இந்தியா பல்வேறு நாடுகளின் அச்சுறுத்தலை சந்தித்து வருவதற்கும், இன்ன பல பிரச்சனைகளுக்கும் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியே பொறுப்பு என்றும் முடிகிறது. ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான் பொறுப்பான எதிர்க்கட்சிக்கு அழகு என்றாலும், சுட்டிக்காட்டப்பட்ட நேரமும் இடமும் அவர்கள் மீது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இதுவரையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடாத பாரதிய ஜனதா கட்சி அதை சமாளிக்கும் விதமாக அவசரமாக காங்கிரஸ் மீதான குற்றப்பத்திரிகை அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டிருப்பதும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. காங்கிரசுக்கு எதிரான பாஜகவின் குற்றப்பத்திரிகை நியாயமானதா, விளம்பர யுக்தியா? இது மட்டுமல்லாது மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்க இந்த குற்றச்சாட்டுகளை பற்றியும் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். நிகழ்ச்சியில நம்முடைய பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷன் சுவாமி, நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கோவை வேட்பாளர் காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு செல்வராஜ் அவர்களும் இணையிருக்கிறார். நான் திரு KT ராகவன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன். 9 குற்றச்சாட்டுகள் அது சரியில்லை, இந்த 10 ஆண்டுகள் கருப்பு ஆட்சி, ஊழல், விலைவாசி உயர்வு, இதெல்லாம் நாடு மலிந்திருக்கிறது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காரணம் அப்படின்னு குற்றப்பத்திரிகையை வாசிச்சிருக்கீங்க. சரி, உங்க தேர்தல் அறிக்கை எங்க? நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை தேர்தலை சந்திக்கிறோம். அதாவது சில மாநிலங்கள் முதற்கட்டமாக தேர்தலை சந்திக்கிறது. அந்த மாநிலங்கள் எந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில தேர்தல்ல உங்களுக்கு ஓட்டளிக்கும் நினைக்கிறீங்க? மோடியை பிரதமராக்குவோம், அவர் வந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் பறக்கும், விலைவாசி உயர்வு தீர்ந்து போகும், நாட்டில் இருக்கக்கூடிய பணவீக்கம் தீர்ந்து போகும், மோடி பிரதமரானா எல்லாம் சரியாயிடுங்கிற அந்த ஒற்றை வாக்குறுதியின் அடிப்படையில தான் திங்கட்கிழமை தேர்தலை சந்திக்க போறீங்களா? நீங்க பேசும்பொழுது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி குறையும் அப்படின்லாம் நாங்க ஏற்கனவே சொன்னதெல்லாம் சொன்னீங்க. அது மாத்திரமல்ல, மோடி அவர்கள் ஏற்கனவே நாங்க ரெயின்போ அதை பத்தி சொல்ல இருக்கிறோம். 8 அம்ச திட்டங்கள், செயல் திட்டங்களை பத்தி பேசியிருக்கிறாரு. 5T, ட்ரேட், ட்ரெடிஷன், டெக்னாலஜி, டேலண்ட், டூரிசம், இதை பத்தி எல்லாம் மோடி பேசிட்டு தான் இருக்காரு. சரி, ஏதோ நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ வெறும் குற்றச்சாட்டு மாத்திரமே இந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தி கொண்டிருப்பதாக சொல்லுகிறீர்கள். அப்படி அல்ல. எங்களுடைய ஆட்சி வந்தால் மோடி பிரதமரானா என்ன பண்ணுவோம்னு எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிறோம். அதை பற்றி நாம பல நிகழ்ச்சிகள் கூட விவாதம் பண்ணிருக்கோம். அப்படி சொல்லல. நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்துல சொல்லும் பொழுது ஏதோ அந்த காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டுவது மாத்திரமே பிஜேபி செய்வதாக சொல்லுறீர்கள். அதுக்கு சொல்றேன் நான், தேர்தல் அறிக்கை தேவை, நிச்சயமாக வரும் தான் சொன்னல. இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் அதற்காக சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. இல்ல, எந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில திங்கட்கிழமை ஓட்டு போடுறவங்க பாரதிய ஜனதா மோடியை பிரதமராக்குறோங்கிற அந்த ஒரு வாசகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாரதிய ஜனதா கட்சி 8 அம்ச செயல் திட்டத்தை ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. நாம நதிநீர் இணைப்பை பத்தி அதுல சொல்லி இருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில என்ன வரும்னு மோடியே சொல்லி இருக்கிறாரு. 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் பத்தி பேசியிருக்கிறோம். அப்படி சொல்லலங்க. நீங்க அதை பத்தி ஒண்ணுமே இல்லாத போல ஏதோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி குற்றம் சாட்டுவதே தான் பிஜேபியுடைய வேலைங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி அல்ல.
எங்களுடைய செயல் திட்டங்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் மோடி பேசுகிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால நீங்கள் இப்படி பொத்தாம் பொதுவாக பிஜேபி ஒண்ணுமே மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது தான் ஒரே செயல் திட்டம், ஒரே அம்ச அது மாதிரி சொல்றது இல்லைன்னு சொல்ல வரேன். எங்களுடைய செயல் திட்டம் தெளிவாக மக்கள் கிட்ட கடந்த 2 மாதமாக மோடி அவர்கள் பேசும்பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அதைத்தான் சொல்ல 7ஆம் தேதி தேர்தல். ஆனா 7ஆம் தேதி தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் அப்படின்னா சில சட்ட கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். ஆனால் நான் காங்கிரஸ் பிரமுகர் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 9 குற்றச்சாட்டுகள் பிரதானமாக காங்கிரஸ் கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக கை தூக்குங்க, உங்கள்கிட்ட தான் நான் வரேன் திரு செல்வராஜ். என்னுடைய கேள்வி, அவங்க வைத்திருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு பிரதமருடைய அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிஇஓ போல பிரதமர் ஆக்கிவிட்டு அனைத்து அதிகாரமும் சோனியா காந்தி கையில, காங்கிரஸ் தலைமை கையில இருந்திருக்கிறது. பிரதமர் பதவிக்கு அவங்க அநியாயம் செய்திருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி அநியாயம் செய்திருக்கிறது பாரதிய ஜனதாவுடைய குற்றச்சாட்டு. மறுக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 10 ஆண்டுகளாக ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு படித்த பொருளாதார மேதையை 91 96 வரை இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கியது அன்னை சோனியா காந்தி அவர்கள். இவர்கள் கட்சியை போல ஆளே கிடைக்காமல் ஒரு தலைவர் பின்னால் அத்தனை பேரும் ஓடுகின்ற கூட்டம் அல்ல காங்கிரஸ் கூட்டம். கொள்கைக்கும் லட்சியத்துக்கும் இந்தியாவை காக்கின்ற சக்தி காங்கிரஸ் சக்தி. அதனால் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ பிரதமரை பற்றியோ, தூய்மையான ஒரு பிரதமரை பற்றி தவறான பிரச்சாரத்தை பரப்புவது மக்கள் நம்ப மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்க சுமத்தி இருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு திரு சுவாமி அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. பிரதமரை பொறுத்தவரை நேர்மையாக இருக்கிறார். அதனால்தான் திமுகவில் இருக்கின்ற அமைச்சர் தவறு செய்த பொழுது அவர்களை அமைச்சர்கள் வெளியேற்றி தண்டனையும் கொடுத்து சிறையில் இருந்து இன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேர்மையான தூய்மையான ஒரு ஆட்சி இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. தவறு செய்து ஊழலிலே அடிபட்டு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு தவறான ஒரு மனிதனை அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் இந்தியாவுடைய முதலமைச்சர். ஆனால் இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? லஞ்ச லாவணித்து உடமையானவர்கள் தவறு செய்வர்களுக்கு துணை போகின்ற ஆட்சி மாநிலத்தில் நடக்கிறது. நீங்க வைத்திருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு தான் பிரதான குற்றச்சாட்டு, காம்ப்ரமைசிங் தி டிக்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி ஆபீஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அதுக்கு நீங்க வைக்கக்கூடிய வாதம் இரட்டை தலைமை இல்லையா? அதாவதுங்க தெளிவா இப்ப சமீபத்தில் நடந்த உதாரணத்தையே சொல்ல முடியும். கேபினட் அந்த 8484 ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மாற்றுவதற்காக அந்த 84 சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காக கேபினெட் முடிவு செய்கிறது. முடிவு செய்துவிட்டு பிரதமர் வெளிநாட்டுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு போன உடனே இங்க ராகுல் காந்தி அவர்கள் கேபினெட்டுடைய அந்த முடிவு தவறு என்று சொல்லி அதை கிழித்து எறிகிறார் ஒரு பிரஸ் மீட்ல. இந்த நாட்டுடைய பிரதமர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனா இந்த நாட்டுடைய ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான தலைவர் அவமானப்படுத்தும் வகையாக பிரைம் மினிஸ்டர் உங்களுடைய, அதாவது காங்கிரஸ் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர், எனக்கும் தான் பிரதமர், எங்களுக்கும் தான் பிரதமர், நாட்டுடைய பிரதமர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவரை அவமானப்படுத்தும் மீதமாக கேபினெட்டுடைய முடிவு நான் சொல்றது கேட்டுங்க. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்கட்சியினுடைய ஒரு வேலைத்தான், அதை நாங்கள் செய்வோம். நான் என்ன சொல்றேன், ரெட்டை, நீங்க சொல்றீங்களா ரெட்டை தலைமை எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள், அதுக்கு சொல்றேன். ரெட்டை தலைமை அப்படின்னா உங்கள் மீது அந்த ரெட்டை தலைமை புகார் அப்படிங்கிறது வருது. எங்க வருது? உங்கள் கட்சியை உங்களுக்கு பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு தலைமை, நாக்பூர்ல ஒரு தலைமைங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது. RSS ஒரு தனி இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி தனி இயக்கம், காங்கிரஸ் ஒரே இயக்கம். அதுல 2 பேரும், அதாவதுங்க கட்சியினுடைய முடிவை யார் அனுமதிக்கணும், கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக யார் இருக்க வேண்டும் என்பதில் அந்த கட்சியினுடைய தலைவரோ சோனியா காந்தியோ அல்லது துணைத் தலைவரோ முடிவு பண்றது தப்பு நாங்க சொல்ல வரல. பிரதமர் ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவை கட்சியினுடைய தலைமை கிழித்தெறுவது, அவமானப்படுத்துவது எப்படி ஒரு இயக்கத்துடைய முடிவை இன்னொரு இயக்கம் எடுப்பது சரியாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திரு பிரகாஷ் ராகவன் அவர்களுடைய குற்றச்சாட்டை
ரைட், நான் திரு பிரகாஷ் சுவாமி அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகின்றேன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆனால் இப்பொழுது எழக்கூடிய கேள்வி, இவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நேரம், இன்னைக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்காங்க, ஆனால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எங்கெங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? நீங்க முன்ன எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதோ எதிர்கட்சிகள் மீது ஆளுங்கட்சிகள் மீது ஒரு தேர்தலில் குற்றச்சாட்டு வைப்பது ஒன்றும் புதிதே அல்ல. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கருணாநிதி மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்துதான் ஆட்சிக்கு வந்தார். ராஜீவ்காந்தி மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்துதான் பிபி சிங் ஆட்சிக்கு வந்தார். இப்படி பல உதாரணங்கள் நம்ம எடுத்து கூறலாம். ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் என்ற மாதிரி இப்ப எலெக்ஷன்லயும் தேர்தல் வரும்பொழுது மற்றவங்களோட குறையை சுட்டி காட்டுறது ஒரு கடமை. அது எந்த அளவுக்கு அது உண்மையா பொய்ங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக விரும்பலை. பாஜக காங்கிரஸ் 10 ஆண்டுகள் இன்கம்பென்ட் 10 வருஷங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க தவறுகளை செய்திருக்கலாம், நல்லது செய்திருக்கலாம். நல்லது ஆப்வியஸ்லி பாஜக சொல்ல போறது இல்ல. அதே நேரத்தில் அவங்க தவறுகளை, அந்த தவறுகள் நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே புதிய தவறுகளாக இல்லை. இவங்களை எதுவும் கண்டுபிடித்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமா சொல்லல. மக்கள் மத்தியில் இதுவரை பேசப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளும் ஊழல்களாக இருந்தாலும் அது தவறாக இருந்தாலும் அவை பற்றி தான் பேசிக்கலாமே தவிர இவ எதையும் புதிதாக எடுத்துக் கூறவில்லை. ஆகவே நம்பகத்தன்மை என்பது இதில் ஜனங்களிடம் போய் சேர்ந்த ஒரு விஷயத்தை இவன் உறுதிப்படுத்தினாலே தவிர புதிதாக எதுவும் சொல்லவில்லை. ஒரு விஷயம் நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட போக விரும்புகின்றேன். திரு KT ராகவன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஒரு குற்றச்சாட்டை பெரிய அளவுக்கு நீங்க மறுக்கிறீங்க. நாங்கள் பிரதமர் பதவிக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு. மோர் தென் 2 இன்ஸ்டன்சஸ் சார். 2 முறைக்கு மேல பிரதமர் ஒரு முடிவை எடுத்த பிறகு ராகுல் காந்தி தலையிட்டு அந்த முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கு சார். இந்தியாவை பொறுத்தவரை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவராக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது இது தேவையில்லை என்று சொன்னார்கள் ஒழிய அவர்கள் நியாயமாக தூக்கி போடப்படணும் அப்படின்னு சொன்னார். அது கேபினெட் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, காங்கிரஸ் தலைமை அங்கீகரித்த முடிவு, அதற்கு பிறகு கேபினெட் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான கேபினெட் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதே போல அவர் அமைச்சராக இருந்து அப்படி செய்திருந்தால், அவர் அமைச்சராக இருந்து அப்படி தவறு பண்ணியிருந்தால், அவர் சொல்லி இருந்தால் கூட அது கேபினெட் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் கட்சியினுடைய நிலையை அவர் எடுத்து சொல்லுகிறார். காங்கிரஸ் சொல்லுகிறார்கள் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. எப்படி சஞ்சய் காந்தியை எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இந்திரா காந்தி கூறுவார்களோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஒரு பிரதமரையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியின் உதவி தலைவர் இருந்தால்னா பிரதமருக்கு என்ன மரியாதை நாட்டில்? அது மாத்திரம் நான் சொல்லல. அதாவது இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியுடைய சொல்லுகிறது. இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக கேபினெட் இந்தியாவுடைய கேபினெட் எடுப்பதற்கு முன்பாக காங்கிரசுடைய மைய குழு கூடியது. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அதுல இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார். அப்ப சோனியா காந்தி எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவை வெளியிலே நான்சென்ஸ் பிரதமர் வெளியூர்ல இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பேசுவது இரட்டை தலைமை இல்லாம என்ன இந்த நாட்டில் பிரதமரை அவமானப்படுத்தாம வேற என்ன பண்ணிருக்காங்க? உங்க கட்சி ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவுகளை RSS மாற்றியது இல்லையா, வீட்டோ பண்ணது இல்லையா? நீங்க சொல்லுங்க. பார்லிமெண்டரி போர்ட் ஆஃப் பிஜேபி வில் டிசைட். பிஜேபியோட உச்சபட்ச அமைப்பு பார்லிமெண்டரி போர்ட். RSS பிஜேபி மேல தன்னுடைய டாமினன்ஸ் அசெப்ட் பண்ணதே கிடையாது. நீங்க டைரக்டா சொல்லணும். நான் சொல்ற மாதிரி ஆம் செஞ்சிருக்கான் ஒரே ஒரு அத்வானியோட இன்ஸ்டன்ஸ் ஆகட்டும் பல இன்ஸ்டன்ஸ்ல RSS நேரடியாக தன்னுடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தி பிஜேபி சொல்லுது, பத்திரிகைகள்லாம் சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா சார்? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்பது விக்கிலீக்ஸ் மோடி சொன்னா பிடிச்சுக்கிறீங்க, விக்கிலீக்ஸ் ஒரு ஸ்கேம் சொன்னா அதன் அடிப்படையில் விசாரணை கேட்கிறீங்க. நாம் பார்த்த ஒரு உதாரணத்தை நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்த உதாரணத்தை உங்களுக்கு சொன்ன ராகுல் காந்தி நடந்து கொண்ட விதம் நான்சென்ஸ் சொன்ன விதத்தை நான் சொன்னேன். இன்னொரு விஷயங்க, பிஜேபியோட சார்ஜ் ஷீட்ல நாங்க சொல்லி இருக்கிறோம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல பல ஊழல்களை பத்தி சொல்லி இருக்கிறோம். இதுல அத்தனை ஊழல்களுமே பாரதிய ஜனதா கட்சி சொன்ன ஊழல் இல்ல. உதாரணத்துக்கு 2G இருக்கட்டும், கோல் ஸ்கேமா இருக்கட்டும்,
தந்த்ரா டிராக்கா இருக்கட்டும், அதே போல கேஜிபி பேசினி ஆயில் ஸ்கேம் அத்தனையுமே கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொன்னது, நாங்க சொல்லல. அதே போல ரோட்டன் ஃபுட் இதையும் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொன்னது. இப்ப இதெல்லாம் இவங்க இது பண்ணணும்ல. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டவர் அவர். இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்களை நோக்கி இருக்கிறது அப்படிங்கறத மறுக்கிறீங்களா திரு செல்வராஜ்? சார், இவர் குற்றச்சாட்டு சொல்வது இவர்களோடு நீதிமன்றம் அல்ல. இவர்கள் கட்சிக்கு மக்களை சந்தித்து இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு கையாளாகாத தலைவர்கள், கோஷ்டி தலைவர்கள் தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வு செய்கின்ற பொழுது பத்திரிகையில் ஒரு வார காலமாக சந்திச்சிருக்கின்ற அளவுக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி குற்றம் சொல்வதற்கு இவர் என்ன நீதிமன்றமா அல்லது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமா? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களுக்கு செய்வதை சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு காங்கிரஸ் குற்றம் சொல்வதற்கு ஒரு தகுதியும் இல்லாத ஒரு கட்சி எதற்காக இந்த குற்றத்தை சொல்லி செய்ய முடியும்? ஒரு வேட்பாளரை முறையாக தேர்ந்தெடுக்காத ஒரு கட்சி இந்தியாவை ஆளுவதற்கு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து பிஜேபிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க வேட்பாளர் யார் சார்? உங்களுடைய தென்சென்னை வேட்பாளர் யார்? வேட்பாளர் இல்ல. நீங்கள் ஒரு மகளிருக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காத இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். மேலும் பல அம்சங்கள் இந்த குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு கருப்பு பத்தாண்டுகள் அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையை யுபிஏ அரசாங்கத்தின் மீது பாரதிய ஜனதா தாக்கல் செய்திருக்கிறது. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இது உள்ளிட்ட பல அம்சங்களை இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். நான் பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட தான் நான் கேட்க இருக்கின்றேன். எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு காங்கிரஸ் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்குது. என்டிஏ காலத்தை விட எக்கனாமியில நாங்க தான் அதிகமாக சாதித்திருக்கிறோம். இது காங்கிரஸ் உடைய தொடர்வாதம். இல்ல இந்த அம்சங்கள்ல பொருளாதாரம் பெரிய அளவுக்கு யூபி அரசாங்கத்துல சீர்குலைந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பிஜேபியோடைய குற்றச்சாட்டு. எது எடுப்படும்? யூபிஏ 1ல இருந்த ப்ராக்ரஸ் யூபிஏ 2ல இல்லைங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. மன்மோகன் சிங் ஒரு சிறந்த அறிவாளி, பொருளாதார மேதை, அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன்ல இருந்து ஒபாமா வரைக்கும் பாராட்டுகிற ஒரு மனிதர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரால் செய்ய முடியலையோன்னு ஒரு ஃபியர் வருது. அவரால் செய்ய முடிந்த காரியங்களை செய்ய முடியாமல் கூட்டணிகளோ அல்லது அவர் அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர்களோ தடுக்கிறார்களோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. உதாரணம் சொல்ல போனோம் என்றால், நம்ம மேனுபேக்சரிங் பேஸ் இழந்து வரோம். சர்வீஸ் எக்கானமி, இட்ஸ் மேனுபேக்சரிங் எக்கானமி. அதை எழுந்தா ஒரு நாட்டோட எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு பாமர மக்களுக்கும் தெரிகிற ஒரு விஷயங்களை ஒரு நாட்டின் பிரதமருக்கு ஏன் தெரியலன்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு எக்கனாமிக்ஸ் பிரைம் மினிஸ்டர் பல எக்கனாமிக் தோத்து போயிட்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் கூட யூபிஏ 1 யூபிஏ 2 பாருங்க, என்டிஏ பாருங்க, ரெண்டுமே என்டிஏ விட பெட்டரா இருக்குங்கிறது காங்கிரஸ் உடைய வாதமா இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு அம்சத்துக்கு தான் நான் போறேன். ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்சியலான விஷயம். நாட்டுல பல மக்களை வறுமையோடைய பிரச்சனையிலிருந்து நாங்க நீக்கிட்டோம், இல்ல சுபிட்சமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி காட்டப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் உங்கள் அரசு மீது. வறுமை கோட்டை வசதியா மாத்தி வச்சுட்டீங்க, வறுமையில இருந்து எல்லாம் போயிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது. எப்படி மறுக்க முடியும் திரு கோவை செல்வராஜ்? சார், இன்றைக்கு நாட்டில் இந்த 10 ஆண்டு கால டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அரசியல் கப்பாற்பட்டு பொதுமக்கள் இன்றைக்கு பார்ப்பது, இந்த ஆட்சியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது சாதாரண கிராமப்புற மக்களுக்கு எத்தனை பேரும் இன்றைக்கு பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் 100 ரூபாயிலிருந்து 150 ஆகின்ற 168 ரூபாய் கூலி கொடுப்பதற்கு 150 நாளாக அது வேலையை மாற்றப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கிராமப்புற மக்கள் இன்றைக்கு அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை வாய்ப்பின் மூலம் சிறப்பாக அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். வருகிற தேர்தலில் சுபீட்சமா இருக்கும் நாடு, 150 நாளா இருக்கிறதுனால சுபீட்சமா இருக்கும் நாடு. 32 ரூபாய் வச்சு ரொம்ப சுபீட்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ. சுபிட்சமாக இருப்பது என்பது
உலக நாடுகளில் எல்லாம் பொருளாதார நிலையில தாழ்ந்த நிலையில இருந்த பொழுது, அமெரிக்காவே அச்சப்படுகின்ற வரை கேள்விக்குறியாக இருந்த பொழுது கூட இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்த்தி நிறுத்தப்பட்டு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இந்தியாவை உலகத்திலேயே மற்ற நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உயர்த்தித்தான் பார்த்த. உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி வருகின்ற பொழுது இங்கும் அந்த நெருக்கடிகளை ஏற்பட்டாலும் கூட இப்பொழுது எந்த விதத்தில் எங்கு பசி பட்டினியோடு பட்டினி வறுமை இதெல்லாம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நாளைக்கு 32 ரூபாய் சம்பாதிச்சா போதும், அவர் ஏழை அல்ல, பாவர்ட்டியில இன்னைக்கு இந்த பக்கம் இருக்காரு அப்படின்னு நீங்க வசதியான 32 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? என்ன வாங்குவீங்க 32 ரூபாய் வச்சு? அது அரசருடைய கணக்காக அவர்கள் அந்த கணக்குல கொடுக்கிறார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இவ்வளவு சார், அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் வறுமையில் இருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள், நகர்ப்புறத்தில் இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் ஒரு 100 ரூபாய் கூலிக்கு போயிட்டு இன்னைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் கூலி வாங்குறோம்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர் கூலியை பெறுவதில் உயர்ந்திருக்கிறார். இது எப்படி இதுல வறுமை என்று சொல்லுகிறது புரியவில்லை. யாரும் உணவில்லாமல் யாரும் வாழ்வது கிடையாது. எல்லோரும் சிறப்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிகமான வசதி வாய்ப்புக்கு பொருளாதாரத்தில் சற்று தோய்வு ஏற்பட்டுள்ளது ஒழிய வேறு எந்த விதமான நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நிலைமை மோசமான நிலையிலோ உணவில்லை, உடை இல்லை, இருக்க இடமில்லை என்று பசி பட்டினியில் வாடுகின்ற அளவுக்கு வெளிநாடுகளில் சில நாடுகள் டிவியில காட்டுகிற குழந்தைகள் எல்லாம் எலும்புந்தோளும் அந்த மாதிரி ஒரு நிலை இந்தியாவில் எங்கும் கிடையாது. அப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். நாடு சுபிட்சமாக இருக்கிறது, 32 ரூபாயை வைத்து பலர் சுபிட்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமான்னு தெரியல. திரு ராகவன், நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க மேனிபெஸ்டோ பத்தி பேசினீங்க, தேர்தல் அறிக்கை பத்தி. 2009 காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மேனிபெஸ்டோ வெளியிடும் பொழுது பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, சோனியா காந்தி இருந்தாங்க. எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பினை தாருங்கள், 100 நாட்கள விலையெல்லாம் குறைச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்னாச்சு? கடந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலைகள்லாம் ஏறிட்டே இருந்தது. பிரைம் மினிஸ்டர் கேட்டும் போது மார்ச் மாதம் வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொரு மார்ச்சா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிதியமைச்சர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு, இதெல்லாம் அந்நிய அதாவது உலக பொருளாதார மந்தநிலை ஏற்படுவதன் காரணமாகத்தான் இதெல்லாம் ஏற்படுது. இந்தியாவுக்கு இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல விலையெல்லாம் குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்நிய வெளிநாடுகள்ல இருக்கிற பொருளாதார மந்த நிலை தான் காரணம், இந்தியாவில் விலைகள்லாம் ஏறும் சொன்னா அப்ப எதை வச்சு நீங்க உங்களுடைய மேனிபெஸ்டோல 100 நாட்கள் ஆட்சிக்கு வந்த விலையை குறைப்பீங்க? உங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி மேனிபெஸ்டோல சேர்த்தீங்க? இப்ப மக்கள்கிட்ட போய் சொன்னாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த வாட்டி சொல்றாங்க, ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்கள் 10 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க. எதையெல்லாம் போன மேனிபெஸ்டோட கட்டன் பேசி இந்த வாட்டி போட்டு எதையுமே செய்யல. அவர்கள் செய்த வாக்குறுதிகள், நிறைவேற்றிய வாக்குறுதிகள் பல இருக்கிறது, மறக்க முடியுமா? என்ன வாக்குறுதிகள் சொல்லுங்க? இந்த நாட்டுக்கு ரைட் டு ஃபுட், இங்க உணவு பாதுகாப்பு கொண்டு வராங்க. ஓகே, நான் லோக்பால் சொன்னாங்க, நிறைவேறிய அம்சங்களை ஏன் நீங்க தெலுங்கானா கூட சேர்த்துக்கோங்க, நிறைவேற்றிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எவ்வளவு நீங்களும் தான் தெலுங்கானா ஆதரிச்சீங்க, நாங்க தெலுங்கானா ஆதரிச்சோம். ஒரு கட்டத்துல எதிர்த்தீங்க, எப்பவுமே ஆதரிச்சோம். நாங்க ஆர்ப்பாட்டமே செஞ்சிருக்கோம். டிஆர்எஸ் நாங்களும் சேர்ந்து தெலுங்கானா வேணும்னு ஆதரிச்சவங்க. நாங்க தெலுங்கானா அவசியம் இல்லைன்னு அத்வானி எழுதின கடிதத்தை நீங்க தெலுங்கானா தேவையில்லைன்னு 2002 அத்வானி எழுதிய கடிதத்தை ஆந்திர பிரதேசம் அரசாங்கம், ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறோம். கடந்த ஒரு வருஷத்துக்கு 2002 அத்வானி எழுதிய கடிதம், அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் நான் படிச்சு காட்டட்டுமா? நீங்க படிச்சு காட்டுங்க. வேண்டாம், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வேண்டாம். நீங்க தெலுங்கானா வேண்டாம்னு சொன்னார் பாரதிய ஜனதா நான் அதை படிக்கல, நீங்க காமிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், விளக்கம் உங்களுக்கு தயாரா இருக்கிறேன். ஒண்ணு. இன்னொரு விஷயம், இவங்க நீங்க ரைட் டு ஃபுட் பத்தி பேசுறீங்க, ஃபுட் பில்ல கொண்டு வந்தேன்னு பெருமையா பேசுறாங்க. அந்த உணவு அந்த ஃபுட் பில்ல வருஷத்துக்கு 15% இன்க்ரீஸ் இருக்கணும், ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். இங்க தண்ணியும் கிடையாது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. அதனாலதான் எஃப்டிஐ ரீட்டைல கொண்டு வந்தாங்க. இவங்க சொல்லும் போது எஃப்டிஐ ரீட்டைல் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, குளிர்சாதன வசதிகள்லாம் இங்க இல்ல, பதப்படுத்துற வசதி எல்லாம் இல்ல, அதனால அவங்க வந்தா கொண்டு வருவாங்க. எந்த வசதியுமே இல்லாம நாங்க சொன்னோம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு மக்கள் கிட்ட போய் சொல்லுவதற்காகத்தான் ஒரு இது ஃபுட் பில் கொண்டு வந்ததுக்கான. எப்படி பணம் வரும், எப்படி கொடுப்பீங்க? பணமே இல்ல சார். பிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்கு இந்தியாவில்? உற்பத்தி இந்த இப்ப ஓட்டன் அக்கவுண்ட்ல பொருளாதார இனங்கள்ல பிஸ்கல் டெபிசிட் பத்தி குறிப்பிடுறீங்க. பல பொருளாதார இனங்கள்ல என்டிஏ விட யூபிஏ ஆட்சி காலத்துல 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் உங்களை விட அவங்களுடைய சாதனைகள் அப்படிங்கிறது குறிப்பிடுறது 4% சாதனையா?
இல்ல 4% வந்து வளர்ச்சி சாதனையா? ஜிடிபி பிஜேபி 8% ஜிடிபி நீங்க ஆட்சி விட்டு போகும்போது உங்களுடைய ஆட்சி காலத்தோட மீன் அப்படின்னு பார்த்தா 6.8, யூபிஏ உடைய 1 ஆட்சி காலத்துல 8.4, யூபிஏ 2ல 7.3, விவசாய வளர்ச்சி உங்க காலத்துல 2.9, யூபிஏ 1ல 3.1, யூபிஏ 2ல 3.6. I disagree with you. பிஜேபியோட ஆட்சியில வளர்ச்சி 8+ இருந்தது. இப்ப 4. நீங்க விட்டுட்டு போற சமயத்துல சொல்றீங்க 5 வருஷத்துடைய 6 வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் நாங்கள் சொல்லுகின்ற ஊழல் வழக்குகளா இருக்கட்டும், இத்தனை ஊழல்கள் வேற ஏதாவது ஒரு ஆட்சியில் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு வந்திருக்குதா? நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி இவ்வளவு பேசுறாரு, 84 நான்சென்ஸ் கீழ்ச்சி போட்டாரு. அந்த ராகுல் காந்தி இன்னைக்கு பீகார்ல லல்லு பிரசாத் யாதவோட தான் கூட்டணி. இவன் என்ன சொன்னாங்க, லல்லு பிரசாதை காப்பாற்றுவதற்காக தான் கேபினட் இந்த முடிவு எடுத்ததுன்னு சொன்னாங்க. அதற்காக ஊழல் இல்லாத மிகப்பெரிய ஊழலுக்கு எதிரானவர் ராகுல் காந்தி காமிச்சாரு. ஆனா இன்னைக்கு லல்லு பிரசாதோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதே போல அத்வானியுடைய லெட்டரை குறிப்பிட்டீங்க, நாங்க ரெட்ட நிலைப்பாடு எடுக்கலன்னு சொன்னீங்க. I read the letter. ஒரே நிமிஷம் திரு செல்வராஜா. I had the matter examined. The government of India is of the view that the regional disparities in the economic development can be tackled through planning and efficient use of available resources. The government therefore do not propose the creation of the state of Telangana, separate state of Telangana என்று அத்வானி எடுத்த நிலைப்பாடு. நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்க வசதியா சில அம்சங்களை குறிப்பிடுறீங்க. நாங்க வந்து பொருளாதார வளர்ச்சியில சிறப்பா இருக்கும், விவசாய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அப்படின்னு. பல இனங்கள்ல இன்ஃபிளேஷன் ஆகட்டும், ருபி வேல்யூ ஆகட்டும், நீங்க மோசமா பெர்ஃபார்ம் பண்ண இனங்களும் நிச்சயமா இருக்கவே செய்கின்றன. சார், இவர் இவ்வளவு நம் மரியாதைக்குரிய நண்பர் ராகவன் அவர்கள் சொல்லுவதை பாருங்கள். காங்கிரஸ் கட்சியில் ஏதோ கிழித்திருந்து விட்டார் ராகுல், இதையவே சொல்லுகிறார் ஒழிய இவர்கள் கட்சியில் என்ன நிலைமை இன்றைக்கு RSS தான் அந்த கட்சியை வழிநடத்தி செல்லுகிறது. மக்கள் மத்திய எல்லா மக்களுக்கும் அது தெரியும். காரணம், ராஜ்நாத் சிங் அவர்களை, கட்காரி அவர்களை 2 மணி நேரத்தில் மாற்றி ஒரு தலைவரை அமைத்து மோடி அவர்களுக்கு ஆதரவானவர்களை மட்டுமே கையில வைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட அந்த கட்சியில வந்து எதுக்குறாங்க. சீதாராம் கேசரியை மாற்றி விட்டு சோனியா காந்தி எப்படி தலைவியாக ஆக்கினீர்கள்? மக்களுக்கு தெரியாதா? கேசரியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன ஒண்ணு சீதாராம் மரியாதையாக காங்கிரஸ் கட்சியில் சீதாராம் கேசரி அவர்களே அதாவது தவறான வாதங்களை சொல்லி மக்கள் மத்தியில் நீங்கள் எதையோ சொல்லி பார்த்தீர்கள். கருத்து கணிப்பை நம்பி நீங்கள் கட்சியை நடத்துகிறீர்கள். நாங்கள் மக்களை நம்பி கட்சியை நடத்துகிறோம். இந்த 15 நாட்களில் உங்களது கருத்து கணிப்பு எல்லாம் பொய்யாக்கப்பட்டு ராகுல் காந்தியுடைய தலைமையை படித்த தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க பாரதிய ஜனதா கட்சியில தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடியாம, மக்களை சந்திக்கிறதுக்கும் போக முடியாம, எந்த தலைவரும் உருப்படியா சேர்ந்து மக்களை சந்திக்க தெரியாம தமிழ்நாட்டில் நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்களா? இல்ல, அவுத்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி உங்க கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க வந்து எப்படி அரசியல் பேசுறீங்க எனக்கும் புரியல. சும்மா சந்திக்கிறத பாருங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நரசிம்மராவ் என்ற மனிதர் இந்தியாவில் எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு தந்தை என்று போற்றப்படுபவர். அவரோட அமைச்சரவையில் தான் மன்மோகன் சிங் வேலை செஞ்சாரு. அந்த நரசிம்மராவின் பீரியட் வந்து இந்தியாவின் பொற்காலங்களில் ஒன்று என்று கூறலாம். அப்படிப்பட்ட நரசிம்மராவை நாடும் கட்சியும் மறந்தது ஏன்? திரு செல்வராஜ் பதிலளிக்க விரும்புறீங்களா? சார், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நரசிம்மராவ் அவர்களை என்றைக்கும் மறக்கவில்லை. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார்கள். அவர்களை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் இருந்தார்கள். இன்றைக்கு அவர் வந்து மறைந்த தலைவர், அவர் மதிக்கக்கூடிய தலைவர். நாங்கள் எங்கள் கட்சியில் யாரையும் அவமானப்படுத்துவது கிடையாது, எந்த தலைவர்களையும் மதிக்காமல் இருப்பதும் கிடையாது. நான் சொல்வதெல்லாம் இந்த தேர்தலில் மக்களை சந்திப்பதற்கு உங்களுடைய வியூகம் வேணும். மக்களை சந்திப்பதற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். சாதனைகளை காங்கிரஸ் சொல்லி ஓட்டு கேட்காது. நீங்கள் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க மோடி காங்கிரஸ் ஏன் நரசிம்மராவ் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை? இல்ல, ஏன் கேட்கணுங்கிற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். வாஜ்பாய் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம்
ஒரே ஒரு நிமிடம். நீங்கள் 2004 வரைக்கும் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியில வாஜ்பாயை மதிக்கக்கூடிய தலைவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர், அவரை பற்றி நினைப்பதும் இல்லை, படம் போடுவதில்லை. அவரை புறக்கணித்து அவர் குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரருக்கு எங்க கட்சியில சீட்டு கொடுத்திருக்கோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உடல்நிலை சரியில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். படம் போடலன்னு சொன்னீங்க, படம் போடலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய சார்ட் ஷீட்ல கூட அவரோட படம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா குட்டியா போட்டிருக்காங்க சொல்லி இந்த நிலையில வாஜ்பாய் உறுப்பினர், வாஜ்பாய் குடும்பத்து உறுப்பினருக்கு சீட் வழங்கி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, காந்தி குடும்பத்து உறுப்பினர்கள் வருண் காந்திக்கு அவங்க சீட் கொடுத்திருக்காங்க சொல்லியாகணும். வெளியுறவு கொள்கைகள்ல இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வரைக்கும் பல குற்றச்சாட்டுகளை வைத்து பாரதிய ஜனதா இன்று குற்றப்பத்திரிகையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீது தாக்கல் செய்திருக்கிறது. இது உள்ளிட்ட பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா இந்த நிமிடம் வரைக்கும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தாக்கல் செய்யல, அதாவது தன்னுடைய பிரச்சார அறிக்கையை தாக்கல் செய்யல. நாளை மறுநாள் தேர்தல் நடக்க இருக்கிறது. நான் இந்த ஒரு குற்றப்பத்திரிகை சார்ந்த பாரதிய ஜனதாவின் திரு KT ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு, பல அம்சங்கள்ல குற்றம் சாட்டிருக்கீங்க. எனக்கு எழக்கூடிய கேள்வி, காங்கிரஸ் அரசு, UPA அரசு இலங்கை விவகாரத்துல மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதானே உங்களுடைய பார்வை? மிகச்சரியாக எப்படி சொல்றீங்க? ஏன்னா கொடுமையா நடந்திருக்குன்னு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் அவங்க குற்றப்பத்திரிகை சொல்லல? இல்ல நான் முடிச்சிடறேன். ஃபாரின் பாலிசிங்கிற அடிப்படையில பல அம்சங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கசகஸ்தான் விஷயத்துல இதை செய்யல, மால்டீவ்ஸ் விஷயத்துல இதுல செய்யல, ஆஸ்திரேலியா விஷயத்துல இப்படி நடந்துக்கல, ஜப்பான் விஷயத்துல இப்படி நடந்துக்கல, பாகிஸ்தான் இப்படி செய்யறாங்க, சைனா அப்படி செய்யறாங்க, வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகை ஃபாரின் பாலிசிங்கிற விஷயத்துல இலங்கை விவகாரம் பற்றி ஒரு விஷயம் சொல்ல. ஆக உங்களுடைய குற்றப்பத்திரிகையே இலங்கை விவகாரத்துல காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டல. அப்படி கிடையாது. பொதுவாக எல்லாரும், அதாவது நாங்க சொன்ன அந்த ஊழல்ல கூட 10 ஊழல சொல்லிருக்கோம்னு சொன்னா மீதி சொல்லல அப்படின்லாம் கிடையாது. அர்த்தம் அப்படி கிடையாது. நானும் சொல்றேன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய பாரதிய ஜனதா கட்சியும் பலமுறை இதை பத்தி பேசியிருக்கிறோம். பாராளுமன்றத்திலையும் வெங்கையா நாயுடும் பேசியிருக்கிறாரு. இங்க நேற்றைக்கு கூட எங்களுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இலங்கை விஷயத்துல இந்திய அரசாங்கம் நடந்து கொண்ட விஷயம். அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்க அந்த UNHRC ஆதரவு கொடுத்திருக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், பி. சிதம்பரம் சொன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா? உங்களுடைய அரசாங்கம் எதிர்த்து அப்ஸ்டைன் பண்ணி ஓட்டு இருந்துட்டு ஆதரித்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பாங்களா? உங்களுடைய டெல்லி தலைவர்கள் ஒரு மாதிரி பேசி பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர்கள் ஒரு மாதிரி பேசினா மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இலங்கை விஷயத்திலே மத்திய அரசாங்கம் தவறான நிலைப்பாடு. ஏன் இந்த குற்றப்பத்திரிகையில கசகஸ்தான் பத்தி பேசுறீங்க, ஆஸ்திரேலியா பத்தி பேசுறீங்க, பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க, ஒரு விஷயம் இலங்கை விவகாரத்துல தவறு இழுத்து விட்டுறீங்க, ஒரு வரி இல்ல. ஒரு விஷயம் அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இல்ல சரி, நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். ஆனால் இதை பற்றி பல நேரங்களில் பேசி இருக்கிறோம். இப்போ இந்த குற்றப்பத்திரிகை அது முக்கியமானதா கருதல, பாஜக முக்கியமானதா கருதல. அப்படி கிடையாது. இப்போ ஒரு விஷயத்துல இருக்கிற அந்த இலங்கை விவகாரம் முக்கியத்துவம் இல்லையா? இல்லங்க, அப்படி சொல்லலங்க. இலங்கை விவகாரம் முக்கியம்னாலதான் பல நேரங்கள்ல பேசி இருக்கோம் நாங்க சொல்றோம். இந்த குற்றப்பத்திரிகையில ஏன் இல்ல அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் சரியா நடந்திருக்கு. இல்ல இல்ல, அது அப்படி எப்படி? அது நீங்களா இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? குற்றப்பத்திரிகைன்னு சொல்லிட்டு வாதத்துக்கு வர ஒரு விஷயத்த சொல்லலன்னா அப்படி நல்லதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிப்பீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்திய உலகத்துல 180 நாடு இருக்குது. 180 நாடை பத்தி பேசினாதான் குற்றப்பத்திரிகைன்னு பேசினா 180 நாடுகளோட வரிசையில தான் பாருங்க. ஜெனரலா பாகிஸ்தான் இந்த நாட்டுடைய பிரச்சனை, பாகிஸ்தானுடைய அந்த வெளியுறவுத்துறையினால பாகிஸ்தான் நம்ம நாடு மிகப்பெரிய பிரச்சனையை உள்நாட்டிலையும் சந்திக்குது, வெளிநாட்டிலையும் நமக்கு பிரச்சனை வருக்குன்னு சொல்லும் பொழுது நிச்சயமா பாகிஸ்தான், சைனா அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுச்சு. அதை பத்தி சொல்லும் பொழுது நீங்க பக்கத்துல இருக்க மாலையை பத்தி பேசல, ஸ்ரீலங்காவை பத்தி பேசல, அதனால பட்டியலிடக்கூடிய முக்கிய அம்சத்தில் இது இல்லாத இந்த நாட்டுடைய அத்தனை ஃபாரின் பாலிசி முழுக்கவே தப்பாதான் நடந்திருக்கு. ஒரு பொதுவான வாதம் இருக்கிறது. இந்த இதுல இடம்பெறாதனால அந்த கேள்வி வலுப்பெறுகிறது. இலங்கை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே பார்வைதான் அப்படின்னு. இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோவோ ராமதாசோ ஈழத்தை கோர்றவங்க. ஆனா பாஜகவுடைய நிலைப்பாடு அது அல்ல அப்படிங்கிறது ஒரு சில கிரேரியாஸ் பார்க்கப்படுது. இந்த குற்றப்பத்திரிகையில இலங்கை பற்றி அவர்கள் சொல்லாதது அந்த ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரே பார்வைதாங்கிறத உறுதிப்படுத்துதான். இது காஸ்ட்லி ஸ்லிப்னு சொல்லலாம். ஏன் விட்டு போச்சு, என்ன காரணம் தெரியல. ஆனா இலங்கை பிரச்சனையில காங்கிரஸோட அணுகுமுறையும் பிஜேபி அணுகுமுறையும் எப்படி இருக்குன்னா, கீப்பிங் அப் வித் ஜோன்சஸ் பாலிசி மாதிரி ஆடுது. நீ தப்பு பண்ணல, நான் தப்பு பண்றேன், நான் செய்ய பண்ண, நீ பண்ணலங்கிற மாதிரி
பாஜக அரசாங்கத்தில் இருந்த போதும் இலங்கை பிரச்சனை இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி எழலாம். கண்டிப்பாக அந்த பீரியட்ல காலகட்டங்கள்ல ஏதோ சில தவறுகள் கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஆகையினால இது இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை என்பது ஒரு கட்சியின் சார்ந்தது அல்ல. இட் வாஸ் டிசைடட் பை தி ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர்ஸ். அவங்க அந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் என்பது ஒரு அரசாங்கத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை பல தடவை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா ஃபாரின் பாலிசிஸுமே அதிகாரிகள் அமெரிக்கன் பாலிசி மாறாது. எந்த ஜனாதிபதி வந்தாலும் அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி என்று ஒன்றுதான். அதே மாதிரி எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது நிரந்தரமாக இருக்கும். தவறோ சரியோ அதுதான் உண்மை. திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இந்த உத்தரவாதத்தை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும்னு விரும்புறேன். நீங்க தேர்தல் இருக்கே நாளைக்கு ஒரு நாள் தேர்தல் நடக்கிறனால நீங்க வெளியிட போறீங்க. அதுல இலங்கை விவகாரம் பற்றி தெளிவாக திரு வைகோ கோருவது போல உங்களுடைய கூட்டணி கட்சிகள் கோருவது போல அந்த நிலைப்பாடு இருக்குமா? அதாவது கூட்டணி கட்சிகள் கோருவது போல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே நாங்க சொல்லணும்னா நாங்க தனியா கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தெளிவா சொல்லிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இலங்கை விஷயத்திலே அங்க இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழர்களுக்கு சம உரிமை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். 13th அமெண்ட்மெண்ட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. இப்போ வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தனி ஈழம் சொல்லுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே தமிழர்கள் இரண்டாம் தர முதற் குடிமகனான சிங்களர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறோ அத்தனை இருக்கணும் நாங்க சொல்றோம். ஆட்சியில பங்கு பெற்று இல்ல உங்க ஆட்சியை வலியுறுத்தி தனி ஈழம் வாங்கி தருவோம் இல்ல பொது வாக்கெடுப்பு நடத்தும் அப்படிங்கறதுதான் வைகோ போன்றவருடையது. ஆக அது ஏற்க முடியாத ஒரு நிலைப்பாடு. ஏற்க முடியாது ஒரு விஷயம். இப்ப நான் வைகோ அவர்கள் கூட்டத்தில் பேசி கலந்து கொண்டு தான் நான் வரேன். இப்ப இலங்கை அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அங்க இருந்தார். அங்கிருந்து அங்க நேர வரேன். அங்கே வைகோ அவர்களே அதை சொன்னார். எங்களுடைய நிலைப்பாடும் அவருடைய நிலைப்பாடும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மதிமுக நிச்சயமாக நம்புகிறது காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் எடுக்காது. நரேந்திர மோடி எடுக்க மாட்டார். இலங்கை தமிழர் விஷயத்தில் தமிழர்கள் காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடி இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இலங்கை விவகாரம் நீங்களாக பல வெளியுறவு விவகாரங்கள் பாகிஸ்தானோ சைனாலேயோ இந்தியா தோற்றுவிட்டதுங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. பல கசப்பான நிகழ்வுகளை தானே இந்த விவகாரங்களை நம்ம பார்த்திருக்கோம் சார். இவங்களுக்கு இந்தியாவில் மக்களுக்கு என்ன செய்யணும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்றதுக்கே ஒரு முடிவெடுக்க முடியாதவங்க வெளிநாட்டை பத்தி பேசி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க எப்படி இவங்க எப்படிங்கறத தாண்டி உங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த குற்றச்சாட்டும் மத்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் சொன்னதை போல அரசனுடைய வெளிவிவகாரத்துறையை பொறுத்தவரை அதிகாரிகளும் அரசும் நிலையான முடிவெடுக்கின்ற பொழுது அது நல்ல முடிவாக இருக்கும் மொழிய இவர்கள் ஏதோ சும்மா பேருக்காக குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு சொல்ல போறாங்க. இவங்க குற்றச்சாட்டு இவங்க மேல இருக்கிற 1008 குற்றச்சாட்டு என்ன பதில் சொல்ல முடியும்? இவருடைய இன்றைக்கு 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு செய்த சாதனைகள் நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். மக்களுக்கு பொதுவா ரொம்ப ஜெனரலா பேசிட்டு இருக்கோம் தோணுது. என்னுடைய கேள்வி வெளி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றச்சாட்டுன்னு கேக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 முறைக்கு சீஸ்ஃபயர் வயலேஷன் சைனாவால பாகிஸ்தானால செய்யப்பட்டிருக்கிறது. தலைகள் கொய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு போதுமான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அத்தனை தவறானதா? அந்த எந்த நாட்டின் மீதும் தனிப்பட்ட முறையில் இந்தியா விரோதமாக நடந்தது கிடையாது, தவறாக நடந்தது கிடையாது. அது இவர்களுடைய குற்றச்சாட்டு, நாட்டு மக்கள் குற்றச்சாட்டு அல்ல. நாட்டு மக்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய வெளி விவகாரத்துறையை பொறுத்தவரை இவர்களுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தவறான குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் என்பதைத்தான் நான் மறுக்கிறேன். வெளிவிவகாரத்துறையை பொறுத்தவரை இப்போ ஓட்டுக்கு வரும்பொழுது அப்ஸ்டெயின் பண்ணாங்க. ஆனா கடந்த முறை 2 முறை இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களித்தது அமெரிக்காவுடைய தீர்மானத்துல. அப்ப இது என்ன ஒரு ஃபாரின் பாலிசி? இன்னைக்கு திமுக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் சுப்பிரமணிய சுவாமி விஷயத்துல நாங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறோம். யஷ்வந்த் சின்ஹா பேசினா தனிப்பட்ட கருத்து, சுப்பிரமணிய சுவாமி பேசினா தனிப்பட்ட கருத்து, ராஜ்நாத் சிங் அவர்களோ மத்தியில இங்க மரியாதைக்கு எங்களுடைய மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ பேசும்பொழுது அது அபிஷியல் ஸ்டாண்ட் ஆஃப் பிஜேபி. நீங்க சொல்ற மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன் பேசினா அபிஷியல் ஸ்டாண்ட்.
இப்ப பொறுத்த வரைக்கும் இதுல மாற்று நிலையை கடந்த 2 வருடத்துல எப்படி மாற்றி 2 முறை எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், இந்த முறை ஆதரவா அதாவது அப்சென்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்சென்ஷன் லிட்டரலி சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம். அது இலங்கையை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து கூட தேர்தலில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. பாருங்க, என்னை பொறுத்தவரை தமிழ் இனம் அங்கே அழிக்கப்பட்டதற்கு ராஜபக்சே எந்த அளவுக்கு குற்றவாளியோ அதுல சரிபாதி குற்றவாளி மத்திய காங்கிரஸ் அரசாங்கம். அதே போல 700 மீனவர்கள் இந்த அம்சங்கள்லாம் இந்த தேர்தல் அறிக்கையில இந்த அரசாங்கமும் காரணம் ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி அப்படிங்கிற அம்சம் எல்லாம் இடம்பெறுமா? போன தேர்தல் அறிக்கையில அப்படியே வேற மாதிரி பேசிருக்கீங்க நீங்க. 2009 தேர்தல் அறிக்கையில என்ன அம்சம் இருந்திருக்குது? பிஜேபி believes that Sri Lanka has the right to deal with terrorism on its soil at the same time அப்படின்னு சில அம்சங்கள். ஒரு நிமிஷம், நான் இப்ப முன்னாடியே தெளிவுபடுத்திட்டேன். அவர்களை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதைத்தான் ஃபீல் பண்ணது. அங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். அதே நேரத்தில் எல்டிடியும் தமிழர்களும் ஒன்னாதான் பாப்பேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அங்க எல்லா தமிழர்களும் எல்டிடி காரங்களா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்கள் உங்களுடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்டிடி பயங்கரவாதிகள் என்று சொன்னால் எல்டிடி மேல ஆக்ஷன் எடுங்க சார். இப்ப சொல்றேன் சார், நேற்றுக்கு நடந்திருக்கு. கன்வின்ஸ் மிஸ்டர் வைகோ, யூ ஹேவ் டு கன்வின்ஸ் மிஸ்டர் ராமதாஸ் ஆன் திஸ். ஏன் கன்வின்ஸ்? அவங்களுக்கு தெரியுமே பிஜேபியோட நிலைப்பாடு. நான் சொல்றேன், உண்மையிலேயே அங்கே இலங்கையில தமிழர்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கணும்னு நினைச்சது இந்த அரசாங்கம். போஸ்ட் வாருக்கு அப்புறம் அங்க இருக்கிற கோவில்கள் இந்து கோவில்கள் புத்த விகாரங்களாக மாற்றப்படுகிறது. ஆர்மி பிரசன்ஸ் இன்னைக்கும் இருக்குது. இது அவங்களுடைய எண்ணத்தை காட்டுகிறது. தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த அம்சங்கள் எல்லாம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் 2 நாட்கள் நமக்கு தெரியும். நான் திரு பிரகாஷ் சுவாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். வெளிவிவகார கொள்கை ஆகட்டும் இல்ல இன்டர்னல் செக்யூரிட்டி ஆகட்டும், பல கடுமையான குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா வைத்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளை என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை என்பது அந்த அரசாங்கத்தின் கொள்கைகள் எப்படி அயல் நாடுகளில் பார்க்கப்படுகிறது வேண்டும். ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேட் எ குட் ஸ்டார்ட். அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியல. வெளியுறவு துறையில நாம் பல சர்க்கிள்களை சந்தித்திருக்கிறோம். இது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இந்தியாவிற்கு நிரந்தர சீட் கிடைக்கவில்லை. இதுவரையில் ஏன் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் ஐக்கிய நாடுகள் சபையில் கிடைக்கவில்லை? அனைத்து நாடுகளும் சொல்கின்றன, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, மற்ற நாடு இந்தியாவுக்கு கண்டிப்பாக இடம் வேண்டும். ஏன் வரவில்லை? இந்திய அரசாங்கம், நான் கட்சியை குறிப்பிடவில்லை, இந்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு இடம் ஏன் வாங்கித்தர இயலவில்லை? எதற்கு ஒரு தூதரை அங்கு வைத்திருக்கிறீர்கள்? எதற்கு சம்பளம் கொடுத்திருக்கிறீர்கள்? அவர் இந்தியாவின் கொள்கைகளை அங்கு எடுத்து கூறுகிறாரா? இல்லை. இல்லன்னு சொல்லிட்டு முடியுமா? அது அவ்வளவு எளிமையான விஷயமா? சப்போர்ட் செய்யக்கூடிய நாடுகள்ல கூட அது பார்லிமெண்ட் ராட்டிஃபை செய்யணும், அவ்வளவு எளிமையான விஷயமா? ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் திடீர்னு ஐநா பொதுச் செயலாளர் முடிவெடுக்கக்கூடிய விஷயமா என்ன? இல்ல, பொதுச் செயலாளர் முடிவெடுக்கல. செக்யூரிட்டி கவுன்சில் மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தா ஜெனரல் அசம்பிளி கேன் டிசைட் அண்ட் வோட் ஆன் இட். இந்தியா இந்தியாவுக்கு மட்டும் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள்ல ஆப்பிரிக்கா கேட்கறது, இந்தியா கேட்கறது, ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள ஒரு நாடுகளுக்கு சேர்த்து கேட்கிறது. அதை வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தனியாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாது. மற்ற நாடுகளுக்கும் சேர்த்து ஏன் வாங்க முயற்சி எடுக்கவில்லை? ரைட். இந்த நிலையில நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், பாரதிய ஜனதா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது, இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்டபொழுது நேர்கள் அளித்த பதிலும் பார்வையும் என்ன பார்ப்போம். இந்த குற்றப்பத்திரிகை நியாயமானதே, இந்த குற்றச்சாட்டுகள் நியாயமானதே என்று 65%, இது ஆதாரமற்றது என்று 25%, இது முக்கியமில்லை, இந்த ஒரு குற்றப்பத்திரிகை இந்த தருணத்தில் முக்கியமில்லை என்று 10% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குற்றப்பத்திரிகை நியாயமானது என்று 65%, ஆதாரமற்றது என்று 25%, முக்கியமில்லை என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். கடைசி கருத்து திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட. சார், இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை நான் தெரிவிப்பது, ஏதோ மக்கள் மத்தியில் இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்பது அது ஒரு குற்றச்சாட்டு அல்ல. இவர்களுக்கு மக்களை சந்திப்பதற்காக இவர்களோடு கூட்டணியாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இலங்கை பிரச்சனையிலே 3 விதமான கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள், ஏதாவது வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக. அதனால் நான் தெரிவிப்பதெல்லாம் தமிழக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி ஆற்றிய சாதனைகள் ஏராளம்.
இலங்கையிலே வாழுகிற மக்களுக்கு 50,000 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இலங்கையிலே வாழுகிற மக்களுக்கு அங்கு நிறைய பணிகள் செய்து கொடுக்கும். அதை பட்டியலிட்டால் நேரம் போதாது. அதனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகளில் மக்களை நம்பி இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஏதோ விளம்பரங்களை செய்து ஏதாவது மோடி அவர்களை போல நாங்கள் அரசியல் நடத்த விரும்பவில்லை. மக்களோடு இருக்கின்ற கட்சி 128 ஆண்டுகள் நிறைந்த காங்கிரஸ் இந்த தேர்தல் வெற்றி பெறும் என்பது ஆணித்தரமாக தெரிவித்தார். திரு கே டி ராகவன் ஒரே ஒரு கேள்விதான், தேர்தல் அறிக்கை வருமா? வருமா? உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படும். தேர்தல் நடக்கிற கடைசி கட்ட திரு சுவாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி பல புதுமைகளை செய்து வருகிறது. இந்த தேர்தல் அறிக்கையை மக்களை சந்திப்போம், மோடி ஒன்றே போதும், மோடியை வைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என் எண்ணத்திலும் இருக்கலாம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகள் நியாயமானதா? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் என்ன? ஏற்கிறார்களா, மறுக்கிறார்களா? இதற்கு பதில் சொல்லக்கூடிய காலம் துவங்கிவிட்டது. ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து இந்திய மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை, தங்களுடைய பதிலை சொல்ல இருக்கிறார்கள். தமிழ்நாடு ஏப்ரல் 24ஆம் தேதி சொல்ல இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு என்ன பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே டி ராகவன், பிரகாஷன் சுவாமி, அதே போல திரு செல்வராஜ் மற்றும் பார்த்தினர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.